அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக பயணிக்கும் சிவராம் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம், என் பேர் சிவராம். நான் தமிழில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்கிறேன். எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி வட்டம். என்னுடைய புத்தக வாசிப்பு முதமான இந்த சிறுகதைகள், தென்னாலிராமன் கதை, இந்த மாதிரி கதைகள் வாசிப்புலேருந்து முதல்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படி வரும்போது தமிழ் பாடத்திட்டங்களில் உள்ள அந்த சின்ன சின்ன கதைகளை படித்து என்னுடைய வாசிப்பு திறமை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய இளங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழில் பயின்றதுனால என்னுடைய பாடத்திட்டத்தில் மீராவோட கவிதைகள் தொகுப்பு எங்களை பாடத்திட்டமாக வச்சுருந்தாங்க. அதன் மூலியமாக முதன்னு கவிதைகள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் மீராவோட கவிதைகளை படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கவிதை நூல்களை தேடி படிக்கிறது, அப்புறம் சிறுகதைகள் தேடி படிக்கிறது, இந்த மாதிரியான என்னுடைய வாசிப்பு திறமை வளர்த்துக்கிட்டேன். இதில் எனக்கு பிடித்த புத்தகமாக நா. முத்துக்குமாரோட கவிதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள சில கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய கவிதைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நா. முத்துக்குமாரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் சிறந்த திரைப்பட பாடலாசிரியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நல்ல எழுத்தாளர், நாவலாசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மையோடு அவர் இருந்திருக்கார். அவர் இதுக்கு வரைக்கும் 6 கவிதை தொகுப்பு, 1 புதினம், 3 கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல படைப்புகளை அவர் படைத்திருக்கார். இவர் முதன்னு பாடலாசிரியராக இந்த திரை உலகிற்கு வராமல் உதவி இயக்குனராக தான் இந்த திரையுலகிற்கு முதல்ல வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை யார் அப்படின்னு தெரிஞ்சிட்டது அப்புறமா நமக்கான வேலை இது கிடையாது அப்படின்னு அவரே உணர்ந்ததுக்கப்புறமா பாடலாசிரியராக அவர் போகிறாரு. அப்படி அவர் எழுதின முதல் பாடல் என்ன படம் அப்படின்னா சீமான் இயக்குன வீரநடை அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் அவர் முதல் பாடலை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா கிரீடம், வாரணமாயிரம் அப்படின்னு சில படங்களுக்கு வசனமே எழுதியிருக்காரு. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1500 பாடலுக்கு மேலே திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. இதனால் அவருக்கு 2 தேசிய விருது, 2 பிலிம்பேர் விருது, ஒரு தமிழக அரசோட சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு 5 விருது இவர் வாங்கியிருக்காரு. நா. முத்துக்குமார் கவிதைகள் என்ற புத்தகத்தில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். காரணம் அப்படிங்கிற தலைப்பில், மாமியாருக்கெல்லாம் மரபு கவிதை தான் அதிகம் பிடித்திருக்கிறது சீறு கொண்டு வருவதால். இந்த கவிதை மூலம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வரதட்சணை அப்படிங்கிற ஒரு சொல்ல முன்னிறுத்தி இந்த கவிதைகளில் அவர் கூறியிருக்கிறார். நதிக்கரை நாகரிகம் அல்லது அநாகரிகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், இப்போது கிடைத்த தகவல், தினத்தந்தியின் கன்னித்தீவுக்கு காவேரி தீவு என்று பெயர் மாற்றிவிட்டார்களாம் அப்படிங்கிற இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காவேரி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத இவர் இந்த கவிதை மூலமாக சொல்ல வந்திருக்காரு. குழந்தைகள் நிறைந்த வீடு அப்படிங்கிற ஒரு கவிதை இதுலேருந்து, காலியான தைலப்புட்டி நிரம்பியிருக்கிறது வாசனையால். இந்த கவிதை மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு நம்மளுடைய சாகிற வரை மறக்காது அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து, பிரம்மச்சாரிகள் அறை, ஞாயிறு பிற்பகல் துணி துவைக்கும் சத்தம். இந்த கவிதை மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர் விடுதியில் இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் தனியாக அறை எடுத்து தங்குற மாணவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் தங்களுடைய துணிகள்லாம் துவைப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த கவிதையை சொல்லியிருக்காரு. அடுத்து, வயற்காட்டு எலியே உனக்கும் பெண் சிசுவா பின் ஏன் நெல். இந்த கவிதை மூலம் பார்த்திங்கன்னா முன்னாடி பெண் சிசு கொலை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அந்த பெண் சிசு கொலையை செய்யறதுக்கு இந்த நெல்லை பயன்படுத்துவாங்க. அதை மையப்படுத்தி இந்த கவிதையை அவர் எழுதியிருக்காரு. பறவை கூட்டுக்கும் விலாச எண் இருக்கிறது சாலையோர மரங்களில். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாலையோரங்களில் உள்ள மரத்துக்கும் நம்மளுடைய அரசாங்கம் அதில் நம்பர் போடுவாங்க. அதை இவர் மையப்படுத்தி இந்த கவிதையை எழுதியிருக்காரு. நேற்றிரவு நல்ல மழை, நெடுஞ்சாலையை கடந்த தவளைகள் நசுங்கியிருக்கின்றன. இந்த கவிதை மூலம் பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு நாளும் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விடியற் காலையில் வந்து காலைல வந்து சாலையோரங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா தவளைகள் நிறைய இறந்து கிடக்கும். இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, கள்ளச்சாராயம் இருக்கும் புதருக்கு முன்பு வரிசையாக நிற்கின்றன வாடகை சைக்கிள்கள். இந்த கவிதை மூலமாக பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத ஒருத்தன் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு மது அருந்துறான். இந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து இன்றைக்கும் வந்து நிறையா குடும்பங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து மேம்பட முடியாமல் இருக்கிறது காரணம் இந்த கள்ளச்சாரம் இது போன்ற மது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் இந்த கவிதைகளை வந்து பதிவு பண்ணுறாரு. எது எடுத்தாலும் 10 ரூபாய் கடைகளில் எல்லாவற்றையும் தொட்டு பார்க்கிறது மழை. இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே வந்து மழைகள் பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் பெருசாக சேதம் இருக்காது. ஆனால் ரோட்டு ஓரங்களில் இருக்கிற இந்த மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவங்க வந்து ரோட்டு ஓரத்தில் தான் வந்து போட்டு அந்த பொருட்களை விற்பாங்க. இந்த கவிதை மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் விற்கக்கூடிய அந்த வியாபாரிகளோட அந்த ஏழை மக்களோட நிலையை வந்து இவர் இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. தண்ணீரில் கலப்படமாகி மினரல் வாட்டர் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துவிட்டன. எச்சரிக்கை, இனி எதிர்காலத்தில் தாய்ப்பாலிலும் கலப்படமாகி விற்பனைக்கு வரக்கூடும் மினரல் மார்பகங்கள். இந்த கவிதை மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைய வாழ்வியலில் நவீனத்துவமாக ஆக்கிட்டு இருக்க எல்லா சூழ்நிலைகளையும் இந்த கலப்படம் அப்படிங்கிறது எல்லா பொருளையும் இருக்குது. இதை உணர்த்துகிற விதமாக இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. முத்துக்குமாரோட கவிதை தொகுப்பை மொத்தமாக வாசித்ததன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வாழ்க்கையோட யதார்த்தங்களை வந்து இவர் அதிகமாக வந்து கவிதைகளாக வந்து கொண்டு வந்திருக்கார். அவர் படித்த விதம், அவரோட ஊரில் உள்ள அந்த சூழ்நிலைகள், ஒவ்வொரு உயிரினங்களை பற்றியும் பாமர மக்கள் படுகின்ற நிலையை பற்றியும் இவருடைய தனது கவிதை தொகுப்பில் வந்து சொல்லியிருக்காரு. முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து அவரோட கவிதைகள் மட்டும் இல்லாமல் அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்றா தான் இருக்கும். அதுவும் இன்றைய காலகட்டங்களில் முத்துக்குமாரோட பாடலை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நட்பாக இருக்கட்டும், ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு அம்மா, ஒரு அப்பா அப்படின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவோட ஆழத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல் வரிகளில் அவர் எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளோ சிறு வயதிலேயே இறந்து அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் இலக்கிய உலகத்திற்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. உயர்ந்த விஷயங்களை மட்டும் பேசாமல் யதார்த்தமான கருத்துக்களை வந்து தன்னோட கவிதைகளையும் பாடல்களையும் கொண்டு வந்தவர் முத்துக்குமார். மிக மிக யதார்த்தமாக வாழ்வை நோக்கி குடும்ப அங்கத்தினர்கள், நெருங்கிய நண்பர்கள், காணுகின்ற சமுதாய காட்சிகள் ஆகியவற்றுடன் சிலிர்ப்பாயும் சிறப்பாயும் பெற்ற அனுபவங்களை கவிதையாக்கியவர் முத்துக்குமார். இவரோட நூல்களை வந்து எல்லாரும் படிக்கணும். குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறையினர் நுகர்ச்சி, பணம் இவற்றை மட்டுமே பெரிய நோக்கமாக கொள்ளாமல் இவருடைய கவிதைகளை படித்து எப்படி எளிமையாக அழகாக வாழாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வாரம் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்ட ஆய்வாளராக பயணிக்கும் சிவராம் அவர்கள் பகிர்ந்த முத்துக்குமாரின் கவிதைகள் புத்தகத்தை பத்தி கேட்டு மகிழ்ந்தோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in